ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் எப்படி மாவு அரைச்சாலுமே எனக்கு இட்லி கல் மாதிரி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி சுட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம், முக்கியமான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசியையும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் இட்லி அரிசி 6 டம்ளர் எடுத்திருக்கேங்க. எனக்கு 1 வீக்குக்கு தேவையான அளவு நான் மாவு அரைக்க போகிறேன். 6 டம்ளர் எடுத்திருக்கேன். 6 டம்ளருக்கு உளுந்து 1.5 டம்ளர் என்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 4:1ன்ற அளவுக்கு நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம இந்த மெத்தடில் மாவு அரைக்கிறப்ப 4:1 தான் உளுந்து போடணும்னு அவசியம் இல்லை, 5:1 கூட போடலாம். ரொம்ப சூப்பராக வரும் இட்லி. உளுந்து பாருங்கள், இந்த மாதிரி உருட்டு உளுந்தாக நல்லா பெருசு பெருசாக இருக்கணும், அப்போ தான் நல்லா மாவு வரும். இப்போ உளுந்தை முதலையே நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெகுலராக இட்லிக்கு மாவு அரைக்கிறப்போ நம்மளுக்கு அளவு தெரியும், எந்த அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு 1.5 டம்ளர் நான் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ 1.5 டம்ளருக்கு நான் எங்கள் வீட்டில் ஒரு சொம்பு இருக்குது, அந்த சொம்பில் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துப்பேன். அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த அளவு தண்ணியை நான் ஊற்றி இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் 5 மணி நேரம் வச்சுருவேன். மாவு அரைக்கிறப்ப நான் இந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் அரைப்பேன். இட்லிக்கு மாவு அரைக்கிறப்ப நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ இதை ஒரு 5 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் ஊற வச்சுக்கலாம். இது தாங்க இந்த மாவை மல்லிகை பூ மாதிரி இட்லி வர்றதுக்கு காரணமே இந்த வெந்தயம் தான். இந்த வெந்தயம் எவ்வளவு சேர்க்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் 6 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையுமே ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இட்லி அரிசியையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ இட்லி அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை நான் கிரைண்டரில் மாவு ஆட்டுறப்ப யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ரெஷ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்து இது 3மே நல்லா 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஆட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் ஊற வச்ச வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். அந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உளுந்துலேயே வெந்தயத்தை சேர்த்து ஊற வச்சுருவாங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை நம்ம தனியாக ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டுறப்ப தான் நம்மளுக்கு அந்த இட்லி புசு புசுன்னு நல்ல மல்லிகைப்பூ மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டேன். அது எந்த அளவுக்கு மாவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 நிமிஷம் ஆட்டினீங்கனாலே போதும், இந்த அளவு வந்துடும் மாவு. இதுவே 1/4 கிரைண்டர் கிட்ட வந்துருச்சு பாருங்கள். இப்போ வெந்தயம் பாருங்கள் நல்ல மாவாக ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா இப்போ நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உளுந்தில் ஊற வச்ச தண்ணியவே தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை ஆட்ட போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா, அந்த தண்ணி மட்டுமே போதும். அந்த நான் 1.5 டம்ளருக்கு 1.5 சொம்பு அளவு தண்ணி சேர்த்தேன். இப்போ அந்த அளவு மட்டும்தான், வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு நம்ம உளுந்து ஆட்டிக்கலாம், அதுவே போதும். பாருங்கள், உளுந்து போட்ட 5 நிமிஷத்துலேயே எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், கிரைண்டர் ஃபுல்லாக நல்லா பொங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆட்டினோன்னா உளுந்து மாவு ரெடி ஆயிரும். உளுந்து மாவு பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போது ஆட்டின உளுந்து மாவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அந்த மாவை இந்த தண்ணியில் போடுங்க. அப்போ அந்த மாவு தண்ணியில் மிதந்து வரும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்மளுக்கு உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உளுந்து மாவை நம்ம தோண்டி எடுத்துடலாம். அடுத்ததாக இப்போ இட்லி அரிசி சேர்த்து ஆட்டலாம். இப்போ இட்லி அரிசி சேர்க்குறப்ப முதல்லையே கொஞ்சமாக கிரைண்டரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இட்லி அரிசி சேர்த்துக்கலாம்.
இப்போ அரிசி ஆட்டுறப்ப வந்து ஒரு 20 நிமிஷம் ஆட்டினா போதும். ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது. மாவு வந்து நம்ம கையில் தொட்டு பார்க்குறப்ப அந்த ரவை பதத்துக்கு இருக்கணும். அவ்வளோதான், அரிசி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போவே உப்பை சேர்த்து ஒரு சுற்றி விட்டுருவேன் கிரைண்டரில். இப்படி செய்கிறப்ப வந்து நல்லா ஒன்று போல் நைஸாக அரைப்பட்டுரும் உப்பு. பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த அரிசி மாவையும் உளுந்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கிரைண்டரில் லேசாக அந்த மாவு ஊட்டியிருக்கும் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதையும் அந்த மாவில் சேர்த்துடுங்க. மாவை சேர்த்த பிறகு இப்போ கைகளால் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதை விட கைகளால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு ஆட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு 3/4 பங்கு அளவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1/4 பங்கு அளவு மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்குவேன். இந்த கடைசி மாவு இருக்கிற வரைக்குமே எனக்கு புளிக்காமல் தான் இருக்கும். ஏன்னா ஆட்டின அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதனால் எப்போவுமே மாவு புளிக்காமல் தான் இருக்கும். நீங்கள் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1/4 பங்கு எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த மாவு வந்து ஒரு 8 மணி நேரம் நான் வெளியில் புளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், 8 மணி நேரம் புளித்த பிறகு மாவு எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த மாவை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வந்திருக்கு மாவு. இப்போ இதை வந்து ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிடலாம். இப்போ நான் வந்து இட்லி குக்கரில் தான் இட்லி ஊற்ற போகிறேன். அந்த தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இப்போ நான் வந்து இட்லி மாவு ஊற்ற போகிறேன். நம்ம இந்த மெத்தடில் அரைச்ச மாவை நம்ம இட்லி குப்பரையை யூஸ் பண்ணி இட்லியை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ரொம்ப சூப்பராக இட்லி வரும். புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வரும். அவ்வளோதான், இப்போ இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து இட்லி சாம்பார் செய்யலாம். கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்துட்டு அதில் வந்து 2 தக்காளி, கேரட்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு மிளகாய் சேர்த்து கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, பெருங்காயப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து குக்கரில் 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இட்லி சாம்பார். இப்போ இட்லி சாம்பாருக்கு தாளிக்கிறப்ப 2 வெள்ளைப்பூடை தட்டி தாளித்தோம்னா இட்லி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த மாவு அரைக்கிற ப்ராசஸில் நான் சொன்ன சில சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ லேஸாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ ஈஸியாக பஞ்சு மாதிரி பிக்க வருது அப்படின்னு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல சாஃப்ட் இட்லி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் வர்ணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.